கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமையும் உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 138:6 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டின்மையானவனையோ தூரத்திலிருந்து அருகிறார் என்று சொல்லி வேதத்திலே தாவீது எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப அந்த தாழ்மையுள்ளவனை கர்த்தர் நோக்கி பார்த்து என்ன செய்கிறார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அதே சங்கீதம் 138:7 சொல்லப்பட்டிருக்கிறது. துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். ஆமென். அப்ப தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார். அந்த கிருபையை பெற்றவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. அப்படியாக சங்கீதம் 119:18 சொல்லப்பட்டிருக்கிறது. உமது வேதத்துள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை நீங்க என்ன பண்ணுங்க, திறந்தரலுங்க. ரட்சிக்கிறாங்க. ரட்சித்த உடனே அவர் கேட்கிற காரியம், என் கண்களை நீங்க திறந்தரலுங்க. என்ன அப்படின்னா, உங்களுடைய அதிசயங்களை நான் பார்க்கும்படி. எதுல உள்ள அதிசயங்களை? வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படியா என் கண்களை திறந்தரலுங்க அப்படின்னு சொல்லி தாவீது ஜெபிப்பதை நம்மளால பார்க்க முடியும். சங்கீதம் 138:3 சொல்லி இருக்கிறார், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அல்லேலூயா. கர்த்தர் எத்தனை காரியத்தை நமக்கு செய்யறார் பாருங்க. நம்ம தாழ்மையுள்ளவர் என்று உலகம் நம்மள ஒன்றுக்கும் உதவாத என்று உதறி தள்ளினாலும், உங்களையும் என்னை படைத்த தேவன் அவர் நம்மளை சேர்த்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார், நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார் நம்மளை. ஹல்லேலூயா. மேட்டின்மையானவனையும் அவர் தூரத்திலிருந்து அறிகிறாராம். ஆனா தாழ்மையுள்ளவர்கள் அருகில் வந்து கட்டி அணைத்து அவர்களுடைய பயத்தை நீங்களாக்கி அவர்களை ரட்சித்து அவருடைய வேதத்தில் இருக்க மகத்துவங்களை பார்க்கும்படி கண்களை திறந்தருள்றாருங்க. இது எவ்வளவு பெரிய பாக்கியம். அவனுடைய எல்லா சத்துருக்களின் கை நின்று அவனை விடுதலையாக்கி இன்றைய வரைக்கும் பாட வைத்திருக்கிறாரே தாவீதை குறித்து. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அந்த நிச்சயமான கிருபைகளை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு செய்த ரட்சிப்பு தாங்க பெரிய நன்மை. ஹல்லேலூயா. அதை எண்ணி நாம் துதிப்போம். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணே முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணே முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணே முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனா
துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சுமந்தீரையா. துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சுமந்தீரையா. அன்பரும் கரத்தால் அணைத்து அணைத்து தினம் ஆறுதல் தந்தீரையா. அன்பரும் கரத்தால் அணைத்து அணைத்து தினம் ஆறுதல் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. என் குறைகளை போக்கி கரைகளை நீக்கி கூடவே வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ஆமென். தாவீது சொல்வது போல நான் சாகாமல் பிழைத்திருந்த அவருடைய செய்கைகளை விவரித்தேன். ஆமென். அதற்காக தாங்க ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். பாவத்தில் மரித்து போக வேண்டியிருந்த நம்மளை அவருடைய ரத்தத்தை கொண்டு நம்ம மீட்படையும்படியாய் உயிரடையும்படியாய் செய்திருக்கிறார் என்றால் அவருடைய துதியை சொல்லி வரும்படியாய். ஹல்லேலூயா.